ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேண்டாஸ்டிக் வீடியோஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மினி கிச்சன் செட்டை வந்து ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ செய்யலாம். ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு இதுதான் கிடச்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே ஒரு கம்பு மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னொன்றும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. சரி, ஓகே, எல்லாத்தையும் நம்ம எடுக்கலாம். ஏதோ மேலே வைக்கிற ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். இது என்னது, என்னமோ ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இது என்னது, மண்டையில் வைக்கிறதா? வாவ், ஸ்டிக்கர்ஸ் கூட இருக்குது. செம்மல்ல, சூப்பராக இருக்குது இது. ஓகே பாருங்கள், இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே பாருங்கள், இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ கவரில் இருந்து பிரித்து எடுத்துடலாம். விரிக்கலாம். வாவ், பிளாஸ்டிக்ஸ்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இதோட ரேட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா 450. இதை மாதிரி பெருசு வேணுன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அது வந்து தேவையில்லை. ஸோ அதனால் நான் வந்து இதையே வாங்கிக்கிட்டேன். இது ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லா பிளாஸ்டிக்ஸுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் பிரிக்கலாம், எல்லாத்தையும் கவருக்குள்ளேருந்து எடுக்கலாம். திங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதை அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குமோ ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு. ஓகே, படக்குன்னு எல்லாத்தையும் வெளியே எடுப்போம். ஓகே, கவரை அங்கே தூக்கி போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேக்கெட்டை வந்து எடுக்கலாம். என்ன எல்லாமே வெள்ளையாக இருக்குது. அந்த வெள்ளை கூட்டத்துக்குள்ளே ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும் இருக்குது. ஓ மை காட், எல்லாம் உருண்டு ஓடுது. பயங்கர பிளர் ஆகிடுச்சுல. ஓகே, இது என்னது, டோனட்ஸ் மாதிரி இருக்குது, வடை மாதிரியும் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு கப்பு கிடக்குது. ஓகே, நம்ம அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் செய்வோமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட்டு என்ன எடுக்கலாம்? ஓகே, கொஞ்சம் எல்லா திங்ஸையும் பார்ப்போம், அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எது எடுக்கலாம்? ஓகே, இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதில் இந்த 2 கம்பையும் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. 2ஐயும் இன்சர்ட் பண்ணலாம். செம்ம ஹார்டாக இருக்குது அண்ட் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. எந்த ஒட்டைகளை சொருகிறது? ஓ, இதுதானா? ஓகே, மாட்டலாம். ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆனால் இந்த கிச்சன் செட் உண்மையாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணேன். அண்ட் இதோட கலர் காம்பினேஷன் உண்மையாகவே செம்ம கிரேட்டாக இருக்குது. இதை எங்கே சொருகிறதுன்னு தெரியலையே. எங்கே சொருகிறது இதை? எங்கேயா இருக்கும்? ஓகே, மேலே உள்ளதை ஒட்டலாம், ஃபிட் பண்ணலாம். என்ன உள்ளே போய் தொலைய மாட்டேக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னத்தை ஃபிட் பண்ணலாம்? ஓகே, இந்த பட்டன்ஸ் வந்து ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து திருப்புற மாதிரி தான் இருக்குது, அங்கேயும் இங்கேயும் சுற்றுற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஃபிட் பண்ணலாம்? ஓகே, இந்த கூடையை பக்கத்தில் சொருவிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வாஷ் பேஷினை சைடில் சொருவிக்கலாம். வா, இந்த ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் ஃபிட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கீழே தான் ஒட்டணும், இன்சர்ட் பண்ணணும். இந்த சைடு இல்லை போலலாம். ஆமாம், இந்த சைடு. ஓகே, இங்கேயும் சொருவலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று இருக்கு இல்லையா, அது வந்து இதோட ஆப்போசிட் சைடில் வந்து ஒட்டிக்கலாம், அந்த இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதான் அந்த மைக்ரோவேவ் மாதிரி இன்னமும் ஒன்று இருக்குல்ல, அதை இன்சர்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அது இருக்கிற இடம் மேபி அதுதான். இதை எப்படி சொருகிறதுன்னு தெரியலையே. இந்த மாதிரி பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபிட் பண்ணி பார்ப்போம். எங்கே சொருகிறது? இங்கே ஒட்டினா இங்கே இன்சர்ட் பண்ணால் அங்கே கலந்துக்குதே. ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. இதை கீழே விடணுமா? ஓகே, விட்டாச்சு.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? வா அழகாக இருக்குது, பளபளேன்னு இருக்குது லைட்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட உள் பக்கத்தில் இதை வந்து சொருவணும். ஓகே, சொருவிடலாம். எப்படி சொருகிறது? இந்த மாதிரி இல்லையோ, இந்த மாதிரி தான் இதை எடுத்துகிட்டு பண்ணுவோம், ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ சொருவிடுவோம், இந்த வாட்டிக்கில் விடுவோம். இந்த வீடியோ உண்மையாகவே செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகே? அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இதை நம்ம ஒரு வழியாக இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதையும் வச்சு நம்ம வந்து மூடிடலாம். ஓகே, மூடியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? டோட்டலாக இதில் வந்து 47 பீசஸ் இருக்கும். ஓகே, இதை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதையும் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதோட கீழே இறக்கி வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ கீழே வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம், மேலே வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதோட கீழேயே வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பைப் எடுத்து இதில் வந்து மாட்ட போகிறேன். வா, செமையாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அந்த ஸ்பூன் மாதிரி இருக்கிறதுலாம் அந்த இதில் போடலாம். இதுக்குள்ளே போகாதா? ஏதாவது போகாதான்னு பார்ப்போம். ஒரே ஹார்ட் ஷேப் மண்டையாக இருக்குது. ஆனால் உள்ளே போயிட்டே. சரி, அப்போ எல்லாம் போகுமா இருக்கும், எல்லாத்தையும் போட்டுருவோம். செமையாக இருக்குது. ஓகே, எல்லா இதுலேயும் இதை வந்து போட்டுடலாம். டோட்டலாக 4 இந்த ஹேங்கர் மாதிரி பட்டா தான் இருக்குது. அண்டு 4 ஸ்பூன் மாதிரி பட்டா தான் இருக்குது. இது இந்த செட்டு ஃபுல்லாக உட்டனில் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? செமையாக இருக்கும்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த வியூ எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? ஓகே, இதை எடுத்து மூடி அந்த ஸ்டவ்க்கு மேலே வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு பேன் இருக்குல்ல, அந்த பேனுக்கு ஒரு மூடி கூட இருக்குது. அண்ட் அதையும் ஃபிட் பண்ணி வந்து நம்ம அந்த ஸ்டவ்க்கு மேலேயே வச்சிடலாம். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு நினைக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேயா? கன்ஃபார்ம் இது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி, பேஸ்ட் பண்ணுறதுலேயும் அப்புறமா பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணாமல் இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சிடலான்னு நினச்சேன். ஸோ இதை மாதிரி நான் வந்து பிளேட் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எல்லா பிளேட்ஸையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. 4 பிளேட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்ட வேண்டியது இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீஸா ஸ்டிக்கர் எடுக்கலாம். ஓ மை காட், என்ன இப்படி வருது? தப்பாக எடுக்கிறனோ? எஸ் வருது, கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, இந்த ரவுண்டில் இதை வந்து நம்ம வந்து ஒட்டிடலாம். தப்பாக போச்சே. ஒரு வாட்டி எடுத்துகிட்டு ஒட்டுவோம். இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஒட்டணும்? அண்ட் இந்த ஃபிஷ்ஷு மாதிரி இருக்கு இல்லையா, இதை தான் அதில் ஒட்டணும். அதில் ஃப்ரோசன்னு கூட எழுதியிருக்கு. அநேகமாக அதோட பேர் வந்து ஃபன்னி 2ன்னு இருக்குது இல்லையா? அநேகமாக நான் ஃப்ரோசன் 2வாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கிளியராக தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மக்கு மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம். மக்கு இல்லை, ஃப்ளாஸ்க் தான். ஆனால் என்ன, மூடி இல்லாத ஃப்ளாஸ்க், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதில் இந்த மாதிரி பட்டதை ஒன்று ஒட்டிடலாம். இதை தான் அந்த டப்பாவில் ஒட்டிருந்துச்சு. ஸோ இதை தான் நான் இதில் ஒட்ட போகிறேன். ஓகே, ஒட்டியாச்சு. இதில் என்ன எழுதியிருக்கு? டெலிகசி ஃபுட்டுன்னு எழுதியிருக்கு. கொஞ்சம் கோணலாக போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது என்னன்னு எனக்கு தெரியலை. அண்ட் இதில் தான் இதை வந்து ஒட்டணும், அது மட்டும் தெரியும். ஓகே, ஒட்டிடலாம். இதை பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேயா? அண்ட் இந்த கிச்சன் செட்டில் உங்களுக்கு எந்த திங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க, ஓகேயா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பேஸ்ட் பண்ணலாம்? ஓகே, இந்த மில்க் டப்பா மாதிரி இருக்குல்ல,
ஓ மில்கே தான். ஓகே, இந்த மில்க் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிடலாம். இந்த ஸ்டிக்கர்ஸ் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அவ்வளோ குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. சப்போஸ் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அவங்க இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. என் சிஸ்டர் கூட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா. ஓகே, ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகே, இதை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன ஒட்டலாம்? இந்த காஃபின்னு இருக்கிறத வந்து அதில் ஒட்டிடலாம். நானாக ஒட்டுறேன்னு நினைக்காதீங்க, சும்மா ஒட்டுறேன்னு நினைக்காதீங்க. அந்த பிக்சர் கொடுத்துருந்துச்சு இல்லையா, அதில் தான் பார்த்து ஒட்டுறேன். ஓகே, இதை ஒட்டுறது பெர்ஃபெக்டாக இருக்குது இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஜூஸ் பாட்டில் மாதிரி இருக்குது. இதில் என்ன ஒட்டலாம்? என்ன ஒட்டணும்? ஸ்ட்ராபெரி தான் ஒட்டணும். ஓகே, இதை நம்ம வந்து இதில் ஒட்டிடலாம். இதை ஃபாஸ்ட் மோஷனில் காட்டலான்னு நினச்சேன், பட் ஆனால் வேண்டாம், இருக்கட்டும், நம்ம எடுத்ததை அப்படியே போட்டுருவோம். எந்த ஃபாஸ்ட் மோஷனும் ஸ்லோ மோஷனும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து காட்டுறேன். இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் வந்து எந்த ஸ்லோ மோஷனும் பண்ணல, ஃபாஸ்ட் மோஷனும் பண்ணல. எப்படி ஒட்டுறனோ, எந்த ஸ்பீடில் ஒட்டுறனோ அதை தான் அப்படியே கட்டுறேன். இதில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த தள்ளி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து எடுத்துக்கலாம். இது என்னன்னு எனக்கு தெரியல, என்னமோ வினோதமாக எழுதியிருக்கு. ஓகே, இதை வந்து இந்த பாட்டிலில் வந்து நம்ம வந்து ஒட்டிடலாம். ஆஹா, கோணுதே. ஓகே, ஓகே, இதை வந்து ஒட்டிடலாம். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க போல், கொஞ்சம் கோணி போய் இருக்குது. கோணி ஒட்டியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜூஸ் பாட்டில் மாதிரி இருக்கிறதுல வந்து இதை வந்து ஒட்ட போகிறேன். ஓகே, இதை எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிடலாம். பர்ஃபெக்டாக வச்சு அண்ட் பர்ஃபெக்டாக ஒட்டிடலாம். ஓகே, ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மில்க் டப்பா மாதிரி இருக்கிறதுல ஆப்பிள் ஜூஸ்கிறத வந்து ஒட்டிடலாம். ஓகே, இதை ஒட்டலாம். இந்த மாதிரி வச்சு இந்த ஸ்டிக்கர் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. அவங்க வந்து ஃப்ரெண்டில் மட்டும் கொடுக்கல, ஃபுல்லான்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கொடுக்கல, இதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி நீளமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பீஸாஸ்க்கெலாம் அந்த மாதிரி வந்து கொடுக்கல. ஏன்னா பின்னாடி திருப்புனா அது எல்லாம் பெரிய ஓட்டையாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த ஜூஸை ஒட்டிடலாம். ஓகே, பெர்ஃபெக்டாக வச்சு ஒட்டலாம். ஐயோ, கோணி போயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குல்ல. நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்காது, அந்த திங்ஸ்லேயே இந்த மாதிரி பட்டது வந்து பிரிண்ட் அடித்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, நம்ம ஒட்ட வேண்டியதாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்படி ஒட்டுறதும் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பிளேட்டில் வந்து டெலிகசி ஃபுட்டுன்னு இருக்கிறத எடுத்து ஒட்டிடலாம். ஓகே, எடுத்து பர்ஃபெக்டாக ஒட்டிடலாம். ஓகே, ஒட்டியாச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டின திங்ஸு, அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இதுலேயும் இந்த ஃப்ரோசன் ஸ்டிக்கரை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பெர்ஃபெக்டாக வச்சு ஒட்டிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபன்னி டூங்கிறத ஒட்டிடலாம். ஃபன்னின்னு எழுதியிருக்காங்க, அது அநேகமாக ஃப்ரோசனாக இருக்கும்னு நான் திங்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு தெரியல. இன்னும் ஒழுங்காகவே ஒட்ட முடியலை. ஓகே, ஓ மை காட், இன்னும் பயங்கரமாக கோணுதே. ஓகே, ஒன்ஸ் மோர் எடுத்துகிட்டு ஒட்டலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், அழகாக இருக்குது. அண்ட் இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கிறத வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து இதோட குட்டி குட்டி கப்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த கப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. ஓகே, இங்கே வந்து வச்சிடலாம், டாப்பில் வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இதை வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டி வச்சிடலாம்.
ஒட்டி வச்சிடலாங்கிற பாருங்கள், வச்சிடலாம். அண்ட் இந்த திங்ஸையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டோனட்ஸ் மாதிரி இருக்கிறத வந்து இந்த மைக்ரோவேவ் ஓவன் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே வச்சிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த பாட்டில்ஸாக இருக்கிறத வந்து இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த இதை மாதிரி 2 பாட்டில் இருக்கு இல்லையா, அதையும் கூட இங்கே வச்சிடலாம். ஓகே, பர்ஃபெக்ட். பாருங்கள், அழகாக இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த ஃபிஷ் டப்பா மாதிரி இருக்கிறத இங்கே வச்சிடலாம். இது வந்து டாப்பு மட்டும் க்ளோஸ்டாக இருக்குது, பேக் வந்து ஓப்பனாக தான் இருந்துச்சு, அந்த ஃபிஷ் டப்பா மாதிரி இருந்தது. அண்ட் இதுவும் இல்லாமல் கூட அப்படி தான் இருக்குது. இது டாப்பு. ஓகே, இதையும் வச்சிடலாம். இதுக்கு வந்து இங்கே கூட நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இன்னொரு இடம் கூட இருக்குது, அந்த இடத்துல வச்சா எப்படி இருக்குங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன். ஓகேயா, கொஞ்சம் தூரம் கழித்து காட்டுறேன். ஓகே, பாருங்கள். இதை நம்ம எங்கே வைக்கலாம், மேலே வைக்கலாமா, இல்லை இதுக்குள்ளே வச்சுருவோம். பீஸாவையும் இதுக்குள்ளே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதையும் இங்கே வச்சிடலாம். இது என்னன்னு தெரியல, பன்னு மாதிரி இருக்குது, ஆனால் பன்னான்னு எனக்கு தெரியாது. வாவ், சூப்பராக இருக்குல்ல. வாவ். அண்ட் இங்கே பாருங்கள், நான் சைடில் வச்சு காட்டியிருக்கேன். அந்த 2 ஜூஸும் இங்கே வச்சு காட்டியிருக்கேன். அண்டு மில்க் அண்ட் ஆப்பிள் ஜூஸும் நான் வந்து இங்கே வச்சு காட்டியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2யும் வச்சு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா, அண்ட் இதை வந்து ஃபஸ்ட் இருந்த மாதிரியே அரேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேயா.